உண்மையை மட்டும் சொல்லல அவனை அடி வாங்கிய செத்துருவேன். சொல்றா சொல்றா சொல்றா. சார் சார் சத்தியமா எனக்கு தெரியாது சார். உங்க மேல சத்தியமா எனக்கு தெரியாது சார். அத பத்தி எந்த விஷயமும் எனக்கு தெரியாது சார். டேய் பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஏன் மேல சத்தியம் பண்றியா? எங்கடா கடத்தி வச்சிருக்கீங்க? காணாம போன பொண்ணுங்களை கடத்தினவன் யாரா? சார் 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 என்னால தாங்க முடியல சார். ப்ளீஸ் சார். பஸ் ஸ்டாண்டு, தியேட்டர், பார்க்குன்னு இப்படி தனியா நடந்து போற பொண்ணுங்களை கடத்தி வியாபாரம் பண்ற கும்பல் தானடா நீங்க? இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? யோ ஏட்டு சார், இவன் இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டான். கரண்ட் ஷாக் கொடுத்தா எல்லா உண்மையும் வளருவான். சார் 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 வேணாம் சார். நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். இந்த மாதிரி தனியா போற பொண்ணுங்களை குறி வச்சு கடத்துறவன் கோயம்பேடு மணிதான் சார். அந்த பரதேசியா? கான்ஸ்டபிள் என்ன மணி சௌக்கியமா? இந்த பொண்ணை கடத்தினது எவன்? அது வந்து சார், இப்ப நீ உண்மையை ஒத்துக்கல. என்ன மணி வசதி எப்படி? சார் நான் ஒரு வாரமா ஊர்ல இல்ல சார். சத்தியமா எனக்கும் இந்த கடத்தலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல சார். நடிக்காதடா. இல்ல சார். சார் சொல்லுங்க சார். என்னையா ஏதாவது விஷயம் தெரிஞ்சதா? சார் நான் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சார். யோ நாம நினைக்கிற மாதிரி ரவுடிகளோ இல்ல கடத்தல் கும்பலோ அந்த பொண்ணை கடத்தின மாதிரி தெரியல. அதையும் தாண்டி இந்த கடத்தல்ல வேற ஏதோ சதி இருக்கிறதா எனக்கு தெரியுது. நீ போன வையா. ஓகே சார். வானதி வீட்ல இருந்து கிளம்பி ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளதான் இந்த சம்பவம் நடந்தது. நிஜமாவே ஒருவேளை நான் வானதியை கடத்திருந்தேன்னா முடிஞ்சா அவளை கண்டுபிடின்னு நேருக்கு நேர் முன்னாடி நின்னு சவால் விட்டுருப்பேன். ஒன்னும் இல்ல சார். வானதி விஷயமா பேசதான் கால் பண்ணேன். அவ வீட்டை விட்டு போய் இன்னையோட 3 நாள் ஆச்சு. இப்ப வரைக்கும் அவளை பத்தி தெரிஞ்சுக்காம இருக்கிறது மனசுக்கு ரொம்ப பயமா இருக்கு. தப்பா எதுவும் நடக்காதுன்னு நமக்கு நாமளே ஆறுதல் சொல்லிக்கிட்டாலும் எத்தனை நாளைக்குதான் அந்த தைரியத்தோட நாம இருக்க முடியும்? வானதி எங்க இருக்கான்னு உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா சார்? நாங்களும் அதுக்கு தான் மேடம் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இப்ப வரைக்கும் வானதியை கடத்தினவங்களை பத்தி எந்த க்ளூவும் இது வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கல. நமக்கு எந்த க்ளூவும் கிடைக்க கூடாதுன்னு ரொம்ப கான்சியஸா ரொம்ப பிரில்லியண்டா உங்க மருமகளை தூக்கி இருக்காங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ்ல கூட அந்த காரை தவிர அதுல யார் இருந்தாங்க, எத்தனை பேர் வந்தாங்கன்னு எதுவுமே சரியா தெரியல. சரி அந்த கார் நம்பரை வச்சாவது ஏதாவது லீடு கிடைக்கணும் பார்த்தா அதுவும் ஒரு ஃபேக் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு தடவை வானதியோட கல்யாணத்தப்ப அவங்க அத்தை பையன் மருது உங்க மருமக வானதியை கடத்தி வச்சிருந்ததா உங்க சம்பந்தியம்மா சொன்னாங்க. அவனுக்கு இதுலயும் ஒரு கனெக்ஷன் இருக்குமோன்னு சந்தேகப்பட்டு திருச்சிக்கு ஒரு தனி டீம் அனுப்பி விசாரிக்க சொன்னாங்க. என்னாச்சு சார்? பட் நோ யூஸ். கொஞ்ச நாளாவே அந்த மருது திருச்சியை விட்டு எங்கேயுமே போகல. அதனால அவன் சென்னைக்கு வந்து வானதியை கடத்துறதுக்கு சான்ஸே இல்லை.
ஒருவேளை வேற ஆளுங்களை அனுப்பி அவன் இதை செய்ய சொல்லிருப்பான்னு விசாரிச்சு பார்த்தா அந்த மருதுவோட ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ரொம்ப கிளியரா இருக்கு. சோ அவன் மேல எந்த சந்தேகமும் இல்ல. இப்படி எந்த ஆங்கிள் இந்த கேஸ் எடுத்துக்கிட்டு போனாலும் அது நமக்கு டிராபேக்கா தான் முடியுது. அது மூலமா எந்த ஒரு லிங்க்குமே எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இப்போ இப்போ என்ன சார் பண்றது? ரீசெண்டா ஆள் கடத்தல் கேஸ்ல அரெஸ்ட் ஆன எல்லா அக்யூஸ்டையும் நாங்க ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு விசாரிச்சு பார்த்தாச்சு. எங்க கிரைம் லிஸ்ட்ல இருக்கிற யாருமே இதுல சம்பந்தப்பட்ட மாதிரி எங்களுக்கு தெரியலங்க மேடம். கண்டிப்பா ஏதோ ஒரு புது டீம் தான் வானதியை கடத்திருக்காங்கன்னு எனக்கு தோணுது. இப்ப வரைக்கும் வானதி அவங்க எங்க கடத்தி வச்சிருக்காங்கன்னு எக்ஸாக்டா நமக்கு தெரியலனா கூட ஏதோ ஒரு வழியில நாம அவங்கள நெருங்கிக்கிட்டு தான் இருக்கோம்னு எனக்கு தோணுது. மேடம், எங்களுக்கு இன்னும் ஒரு 2 days டைம் கொடுங்க. அதுக்குள்ள நாங்க கண்டிப்பா வானதியை உங்க கிட்ட கொண்டு வந்து நாங்க ஒப்படைச்சிடறோம். ஓகே சார். கொஞ்ச நேரம் சும்மா இருக்க முடியாது உன்னால. நீ என்ன ட்ரை பண்ணாலும் சரி இங்க இருந்து உன்னால தப்பிச்சு போக முடியாது. தேவையில்லாம எதுவும் பண்ணிட்டு இருக்காம கொஞ்ச நேரம் அமைதியா இரு. என்ன சாப்பாடு சாப்பிட வை. இந்தா சாப்பிடாம செத்து போயிருவ. இந்தா இத சாப்பிடு. பாத்துக்கடா வரேன். அம்மா எங்க இருக்கீங்கம்மா? நான் இங்கதான் இருக்கேன். சரிங்கம்மா நான் வந்துடுறேம்மா.
அது வரைக்கும் இது செலவுக்கு வச்சுக்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அவளை இங்க கொண்டு வந்திருக்கோம். ஜாக்கிரதையா பாத்துக்கோ. சரிங்கம்மா. நான் நினைச்சதெல்லாம் நடக்கிற வரைக்கும் அவ இங்கதான் இருக்கணும். நாங்க பாத்துக்கிறோம்மா, நீங்க கிளம்புங்க. ஜாக்கிரதை. சார், நான் இப்ப கொஞ்சம் வேலையா இருக்கேன் பிரவீன். ஃபைல்லாம் பார்க்க முடியாது, அப்புறமா வாங்க. இல்ல சார், உங்களை பார்க்கறதுக்கு குமரேசன் ஒருத்தர் வந்திருக்காரு. அதை சொல்லிட்டு போலான்னு தான் சார் வந்தேன். நான் வேணும்னா நீங்க பிஸியா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவரை அனுப்பிடட்டுமா? நோ, அவரை உள்ள வர சொல்லுங்க. ஓகே சார். வணக்கம் சார். வாங்க, டேக் யூர் சீட். தேங்க்யூ சார். என்ன சார் திடீர்னு வந்துட்டீங்க? ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்திருக்கலாமே. அதுதான் சார் பிரச்சனையே. உங்க ஃபோன் கால்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதான் போலீஸ்ல இன்வெஸ்டிகேஷன் நடக்குது இல்ல? எப்படியும் அதுல நீ மாட்டிக்கதா போற ஜேகே. ஏன் ஃபோன் கால் எதுக்கு சார் ட்ராக் பண்ணணும்? அந்த பொண்ணை கடத்தின கேஸ்ல எங்க டிபார்ட்மெண்ட்ல சந்தேகப்படுற முதல் ஆளுங்க லிஸ்ட்ல உங்க பேர் தான் சார். எனக்கு தெரிஞ்சு எப்ப வேணும்னாலும் உங்களை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு அவங்க கூப்பிடலாம். எந்த தப்பும் செய்யாம நான் ஏன் சார் இன்வெஸ்டிகேஷன் வரணும்? சார், நீங்க எந்த தப்பும் செய்யலதான். ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு சாதகமா இல்லங்கிறது தான் பிரச்சனையே. ஏற்கனவே உங்களுக்கும் ராஜேஸ்வரி மேடத்துக்கும் பெரிய ரைவல்ரி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். சார், பிசினஸ் சம்பந்தமா எங்களுக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருக்கும். தயவு செஞ்சு அதையும் இதையும் ரிலேட் பண்ணி பேசுறத முதல்ல நிறுத்துங்க. அப்படி பார்த்தா அந்த கேகேக்கு கூட தான் அவர் வீட்டு பொண்ணை ராஜேஸ்வரி வீட்டுக்கு மருமகளாக்க முடியலையேன்னு கோபம் இருந்துச்சு. ஒருவேளை பழி வாங்குறதுக்காக அவர் கூட இதை செஞ்சிருக்கலாம் இல்லையா? அவரெல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சாச்சு சார். இந்த கேஸ் விஷயமா அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ரொம்ப கிளியரா இருக்கு. கண்டிப்பா இதை அவர் செஞ்சிருக்க மாட்டாருன்னு ஏசிபி சாரே சொல்லிட்டார் சார். இப்ப டிபார்ட்மெண்டோட மொத்த கண்ணும் உங்க மேலதான் சார் இருக்கு. நீங்க ராஜேஸ்வரியோட சம்பந்தியை தூண்டி விட்டு அவங்களுக்கு எதிராக கேஸ் போட வச்சதெல்லாம் அதிகாரப்பூர்வமா டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிடுச்சு. இந்த கேஸை எந்த ஒரு ரூட்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ணாலும் எல்லாருடைய கவனமும் உங்க மேலதான் நிக்குது. ஒருவேளை வானதியை பத்தி எங்களுக்கு கிடைக்காத தகவல் உங்களுக்கு கிடைச்சதுன்னா உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் வானதி சீக்கிரமா கிடைக்கிறது மட்டும்தான் நீங்க இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி. இதை சொல்லிட்டு போலாம் தான் சார் வந்தேன். நான் வரேன் சார். வாங்க. தேங்க்யூ சார். ஏய், இது வெறும் அட்வான்ஸ் தான்டா. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் பெருசா குறைக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. ஓகேடா. இந்த மாதிரி மாசத்துக்கு ஒரு பொண்ணை கிட்னாப் பண்ணா கூட லைஃப்ல பெரிய ஆளா செட்டில் ஆயிடலாம்டா. ஏய், ஏய், யாரது? யாரும் கேக்குறல்ல? யாரா அது? டேய், மாஸ்க் போடா.
அது உள்ள? ஏய் யாரு? எங்கடா வர? தப்ஸ்டா போல இருக்கு. தப்ஸ்டாடா. நல்லா திருங்கடா, சீக்கிரம் திருங்கடா. எங்க அம்மாங்கற போல திருங்கடா. ஐயோ. எங்கடா பெருப்பா? ஒருவேளை இந்த வழியா போய் போறீங்களா? வாடா வாடா சீக்கிரம் வாடா சீக்கிரம். எங்கடி தப்பிச்சாடி ஓடுற? தயவு செஞ்சு நிறுத்துங்க. வாடி எதிரி வாடி வாடி கத்தாம கத்தாத சீக்கிரம் சீக்கிரம் பாஸ்டா வாடி ஏய் மா பாத்து டாக்டர் சொல்றதெல்லாம் கேட்டீங்களாம்மா? பிபி ரொம்ப ரைஸ் ஆயிருக்கு. கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கணும். டேப்லெட்ஸை டைமுக்கு எடுத்துக்கணும். நீங்க ஒழுங்கா தூங்குறது இல்லையம்மா? எனக்கு தூக்கம் வரல கார்த்திக். எனக்கு எப்படி தூக்கம் வரும்? என் காதுல வானதியோட குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு. அவ வீட்டுல எங்கேயோ இருந்து என்ன கூப்பிடுற மாதிரி இருக்கு. எழுந்து போய் அவளை தேடிக்கிட்டே இருக்கேன். சாப்பிடாம கொள்ளாம கோயில் கோயிலா போய் நீங்களே உங்களை வருத்திக்கிறீங்கம்மா. என்னால வேற என்ன செய்ய முடியும் சொல்லு? போலீஸ் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்க, நம்ம ஆளுங்க ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க. வானதி என்னானா, எங்க இருக்கா, யார் அவளை கடத்தினாங்கன்னு இன்னும் நமக்கு எந்த தகவலுமே கிடைக்கல. வானதிக்கு எதுவும் ஆகாதுமா. நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நாள் ஆக ஆக பயமா இருக்கு கார்த்திக். என்ன மாதிரி நீயும் வேதனையில தானே இருப்ப. மனைவி காணாம போனா எப்படி ஒரு புருஷனால சந்தோஷமா இருக்க முடியும்? ஒருத்தருக்கு தெரியாம ஒருத்தர் கஷ்டத்தை மறைச்சுக்கிட்டு தான் இருக்கும். நேத்து ஒரு சோழி ஜோசியரை பார்த்தேன் கார்த்திக். வானதியை பத்தி நான் கேட்டேன். அவர் என்னம்மா சொன்னாரு? சொல்லுங்கம்மா, அவர் என்ன சொன்னாரு? விடு அம்மா, என்ன சொன்னாருன்னு சொல்லுங்க. உண்மையை சொல்லுனா எனக்கு இந்த ஜோசியது மேல நம்பிக்கையே கிடையாது. என்ன சொன்னாரு? எந்த வழியிலையும் நமக்கு வானதியை பத்தின தகவல் கிடைக்கலன்னா என்ன செய்யறது கார்த்திக்? அதான் ஆறுதலா 4 வார்த்தை சொல்லுவாருன்னு தான் ஜோசியரை பார்க்க போனேன். ஜோசியர் ஏதோ சொல்லிருக்காரு, அதனாலதான் நீங்க டென்ஷனா இருக்கீங்க. உங்க பேபி எல்லாம் அதிகமா இருக்கு அப்படின்னா அவர் அப்படி என்னதாம்மா சொன்னாரு? வானதி உங்க கையில கிடைக்கும் போது அவ ரத்தத்தால உங்க கைகள்லாம் செவக்குன்னு சொன்னாரு. எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா நீங்க சொல்றது. வானதிக்கு ஏதோ ஆக போகுது கார்த்திக். அவ பத்திரமா வரணும். அவ இல்லாம அம்மா டென்ஷன் ஆகாதீங்க. வானதிக்கு எதுவும் ஆகாது. ஆக கூடாது கார்த்திக். அப்படி ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு யார் காரணமோ அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். ஒரு அப்பாவி பொண்ணை கடத்தி வச்சுக்கிட்டு நம்மள எவ்வளவு டென்ஷன் பண்றாங்க. டென்ஷன் பண்றவங்க யாருன்னு நமக்கு தெரியாமலா போயிடும். ஆமா, இந்த மாதிரிலாம் டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காருல. டாக்டர் உடம்புக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்காரு, மனசுக்கு இல்ல. ஆமா,
நான் வேணா சைக்காட்டிஸ்ட் அப்பாயின்மெண்ட் வாங்கட்டுமா? வானதி பத்திரமா என்கிட்ட வர வரைக்கும் என்னால நார்மலா இருக்க முடியாது. நான் மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் இப்படிதான் இருப்பேன். வானதிதான் என் சந்தோஷத்துக்கு ஒரே மருந்து. அவ வரணும்.